ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு தாய் டிராமா தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோயின் படிக்கிற ஸ்கூல்ல திடீர்னு நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்களோட சந்தேகம் எல்லாமே இப்போ ஸ்கூலுக்கு புதுசா வந்த ஒரு ஸ்டாஃப் மேலதான் இருக்கும். ஆக்சுவலி அந்த ஸ்டாஃப் தான் நம்ம கதையோட ஹீரோ. சோ அந்த ஸ்கூல்ல என்னதான் அப்படி அமானுஷ்யங்கள் நடக்குது, அதுக்கு பின்னாடி உண்மையில யாருதான் இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை கண்டினியூஸா பாருங்க. சோ இதே மாதிரி நிறைய கதை கேட்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்ப ஸ்டார்டிங் எடுத்தனையும் நம்ம கதையோட ஹீரோயின் ஃபாவை தான் காட்டுவாங்க. அவங்க ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளோட வாழ்க்கையே ஏதோ ஒரு கேஜுக்குள்ள வச்சு அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு, அப்படியே ஃபோக்கஸ்டா மார்க்க மட்டுமே நோக்கி போற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஒரு எக்ஸாம் ஹால்ல தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு அப்படியே ரொம்ப வியர்டா அவ பென்சில ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்படியே அந்த பென்சில ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருந்தவ கையில இருந்து திடீர்னு ரத்தம் வந்துரும். இவ அப்படி வியர்டா பண்ணிக்கிட்டு இருக்கத பார்த்த ஒரு ஸ்டாஃப், என்னாச்சு உனக்கு, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பா. அதுக்கடுத்து அந்த பொண்ணு அப்படியே பென்சில் எடுத்து அந்த ஸ்டாஃபை நச்சு நச்சுன்னு போட்டு குத்த ஆரம்பிச்சிருவா. அப்புறம் என்ன, அங்க அப்படியே ஒரு சலசலப்பு ஏற்பட்டுரும். ஆக்சுவலி இதே இடத்துல தான் உட்காந்து நம்ம ஹீரோயின் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே ஒரு கூண்டுக்குள்ள ஒருத்தவங்களை ப்ரெஷரைஸ் பண்ணி அடைக்க ஆரம்பிச்சா அதோட அவுட்கம் இப்படிதான் இருக்கும். ஆனா இதெல்லாம் பார்க்க நார்மல் மாதிரி தெரியல, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மைண்டுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் அசம்பிளியில தான் காட்டுவாங்க. அங்கயா நேத்து நடந்த இன்சிடென்ட் பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு பிரின்சிபல். எதிர்பாராம அந்த பொண்ணு இப்படி நடந்துகிட்டனால அந்த பொண்ணை நாங்க இப்ப டெம்பரவரியா ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரா. ஆனா அவர் இங்க பேசிக்கிட்டு இருக்க டைம்லயே அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் போன் எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா, நேத்து அந்த பொண்ணு ரொம்ப வியர்டா நடந்திருக்கும்ல, அந்த வீடியோ தான் எல்லாரோட போனுக்கு வந்திருக்கும். இதை பார்த்து அங்க இருந்த நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு ட்ரக்ஸ் எடுத்திருப்பா, அதனாலதான் இப்படி பிஹேவ் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கு இன்னொரு பொண்ணு, நீ வேற, அவ தான் ஸ்கூல் டாப்பரே, அவ எப்படி ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொண்ணு சொல்லும். ஆனா அதுக்கு முக்காவாசி பொண்ணுங்க, நீ வேற, அவ டாப் ஸ்டூடெண்ட்ங்கிறனால தான் எனக்கு அந்த சந்தேகமே. ஏன்னா நம்ம ஸ்கூல் கொடுக்குற ப்ரெஷருக்கெல்லாம் டாப் ஸ்டூடெண்டா இருக்கணும்னா நைட்டு பூரா கண்ணு முழிச்சு படிக்கணும். சோ அதுக்காக தான் அந்த ட்ரக்ஸ் எடுத்திருப்பா, அது ஓவர் டோசேஜ் ஆகி இப்படி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பொண்ணு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன அசம்பிளில நம்ம ஃபாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கு ஒரு பொண்ணு, எனக்கு தெரியும் ஃபா எங்க இருப்பான்ட்டு, எப்பயும் போல எதையான இன்வெஸ்டிகேட் பண்றேன்ட்டு தனியா அவாட்டு குளாத்திக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ நேத்து எக்ஸாம் நடந்த ஹாலுக்குள்ள போய் அப்படியே அந்த பொண்ணு உட்காந்துருந்த பெஞ்ச் எல்லாம் செக் பண்ணி பாப்பாளா. அங்க அப்படியே கொஞ்சம் லைட்டா ரத்தக்கரை இருக்கும். சரி டெஸ்க்கு கீழே எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கையை விட்டு பாப்பா. அப்ப உள்ள ஏதோ ஷார்ப்பா இருந்திருக்கும் போல. டக்குன்னு அவ கையை கீச்சிரும், லைட்டா கொஞ்சம் ரத்தம் வர ஆரம்பிக்கும். அப்படியே டக்குன்னு கீழே பார்த்தா கொஞ்சம் கண்ணாடி துண்டு உடஞ்சு கிடக்கும். என்னது இது, இங்கேயே சம்பந்தமே இல்லாம கண்ணாடி இருக்கு அப்படின்ட்டு அவ யோசித்துக்கிட்டு இருக்க டைம்லயே திடீர்னு இப்போ ஒரு ஸ்டாஃப் உள்ள வருவாரு. அவர் வந்து அப்படி நம்ம ஃபாவை பார்த்து, யாரு நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அசம்பிளிக்கு போகாம அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு உடனே நம்ம ஃபா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பா. என்னன்னா, இந்த ஸ்டாஃப் புதுசா அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கவன் போல. ஏன்னா நேத்து அந்த பொண்ணு வியர்டா பிஹேவ் பண்ணி ஒரு ஸ்டாஃப் தானே குத்தி இருப்பா, அவளுக்கு பதிலா டெம்பரவரியா வந்தவன் தான் இவன் பேரு ஆஜின். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனை பார்த்தோனையுமே தாய் டிராமா லவ்வர்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்ட்டு. வேற யாருமே இல்ல, நம்ம வின்னு தான். அவன் தான் அந்த கதையோட ஹீரோவே. இப்ப அவன் அப்படியே உள்ள வந்து, என்னது உன் கையில ரத்தம் வருது அப்படின்ட்டு ஒரு கட்டை மட்டும் போட்டு விடுவானா. அப்ப நம்ம ஹீரோயின், ஓ நீங்க தான் புதுசா வந்திருக்க ஸ்டாஃபா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்லாம, சரி நீ எதுக்கு இங்க வந்த, இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரகடான டோன்ல கேட்பான். இதனால பாவம் அந்த ஃபா லைட்டா பயந்துருவா. உடனே அப்படியே அந்த ஃபா, என் கையை விடுங்க, ரொம்ப ரத்தம் வருதுன்னு நினைக்கிறேன், நான் வேணா கிளினிக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா நம்ம ஹீரோவா அப்படி கையை விடாம, சரி இங்க ஒரு கண்ணாடி துண்டை பார்த்தேன்னு சொன்னல, வேற என்ன ஸ்ட்ரேஞ்சா பார்த்த அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மிரட்டுற டோன்லயே கேட்டுட்டு இருப்பான். பாவம் நம்ம ஃபா ரொம்ப பயந்துருவா. பட் நல்ல வேலையா அன்னாரன் பார்த்து வேற ஒரு ஸ்டாஃப் வந்து, ஆஜின் நீங்க என்ன இங்க பண்றீங்க, உங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, சீக்கிரம் பெல் அடிக்கிறதுக்குள்ள அங்க போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை அந்த கிளாஸுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்களா. நம்ம ஹீரோனும் அப்பாடா அவன் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி லைட்டா ரிலாக்ஸ் ஆவா. ஆனா அந்த ஆஜின் அப்படி திரும்பி, நீ தேவையில்லாம கிளினிக்குலாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ நல்லா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் சொன்ன கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே அவ கை கட்ட அவுத்து பாப்பா. இப்ப பார்த்தா அந்த ரத்தம் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இவ கை கட்டான மாதிரி ஒரு ஸ்கிராட்ச் கூட இருக்காது. இதுலயே இவளுக்கு நம்ம ஹீரோ மேல லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிரும். அடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஆஜின் வந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ள போவானா. அது வேற யாரோட கிளாஸும் கிடையாது, நம்ம ஹீரோயின் ஃபாவோட கிளாஸ் தான். ஆனா அந்த கிளாஸுக்குள்ள என்டர் ஆகிறப்பே நம்ம ஆஜினா ஒரு மாதிரி கிளம்சியா தான் நடந்து வருவான், எதையான்னு தள்ளி விட்டுக்கிட்டு அந்த மாதிரி. இதை உடனே அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல அப்படியே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புதுசா வந்திருக்க ஸ்டாஃப் செம ஹேண்ட்ஸமா இருக்கான், ஆனா என்ன அவன் கொஞ்சம் கிளம்சியான ஆள் போல அப்படிங்கிற மாதிரி அவனை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லா பொண்ணுங்களும் போன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஹீரோ அப்படியே அந்த கிளாஸ்ல இருந்து ஒரு பொண்ணை மட்டும் கூப்பிடுவான். இந்த பொண்ணு பேரு காவோ. இப்ப அந்த பொண்ணை கூப்பிட்டு, நர்வஸ் சிஸ்டம்னா என்ன சொல்லு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அந்த பொண்ணு உடனே அப்படி தட்டு தடுமாறி, எனக்கு தெரியல
அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும். உடனே நம்ம ஹீரோ இங்க பாத்தீங்களா கிளாஸ் ஒழுங்கா கவனிக்கலனா இப்படிதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த பொண்ணா சார் நிப்பாட்டுங்க, நான் எனக்கு நீங்க கேட்ட கேள்வி சரியா தெரியல அப்படின்னு தான் சொன்னேன், நீங்க என்ன கேட்டீங்கன்னு இன்னொருக்கம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலா கேட்பாளா. உடனே நம்ம ஹீரோவும் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன சொல்லு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அந்த பொண்ணு அப்படியே வண்டியா ஆன்சர் சொல்லும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த புக்ல இருக்கிறத ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா சொல்லும். இதுல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வாயடிச்சு போயிருவான். வாவ் சூப்பர், செமையா ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க. ஆனா என்னன்னா இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு பக்கம் சூப்பரா இருக்கு, இதை வச்சு நீங்க நல்ல மார்க் எடுத்து சூப்பரான காலேஜுக்கு போயிருவீங்க. ஆனா இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன தெரியும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒண்ணுமே தெரியாது. அதுதான் இந்த ஸ்கூல்ல இருக்க பிரச்சனையே. எல்லாரும் வெறும் மார்க்க மட்டுமே நோக்கி ஓடுறீங்க, அதை தவிர்த்து சோசியல் லைஃப்ல நீங்க எல்லாரும் ஜீரோவா தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்கறப்ப அங்க இருந்த பொண்ணுங்களுக்கு இந்த ஸ்டாஃப் என்ன இந்த ஸ்கூலுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், இவன் எப்படி டெம்பரவரி ஸ்டாஃபா எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சலசலன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டு மித்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணா அப்படியே நம்ம ஹீரோவை கலாய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நம்ம ஃபா மட்டும் அவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா இதை எதையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மதிக்கவே மாட்டாங்க. நீ வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டியா, வா அடுத்த குவிஸ் இருக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதுலயே நம்ம ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கலாம், இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் படிக்க வேண்டியதா அடுத்த எக்ஸாம் எழுத வேண்டியதா, படிக்க வேண்டியதா அடுத்த எக்ஸாம் எழுத வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா மார்க்குக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட் ஹாஸ்டல் ரூமுக்கு வந்தனையும் நம்ம ஃபா வந்து அவங்க அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்னம்மா உன் வாய்ஸே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, என்ன படிப்புலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபாவா இல்லம்மா அதெல்லாம் எப்பயும் போலதான் இருக்கு, ஆனா என்ன சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான் எதுவுமே சரியா படல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ இன்னைக்கு பண்ணதான் யோசித்து பாப்பா. என்னன்னா நம்ம ஹீரோ சம்பந்தமே இல்லாம ஒரு ட்ரீ கிட்ட போய் அவன் கையை ரொட்டேட் பண்ணி ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் பாக்குறத பார்த்தனையும் ஒண்ணுமே தெரியாத கிளம்சி பாய் மாதிரி அப்படியே எல்லா புக்கிங் கீழே போட்டு ஐயோ நான் தெரியாம போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி ஒரு கண்ணாடியால ஆன மாஸ்க தான் காட்டுவாங்க. அது அப்படியே தானா ரொட்டேட் ஆகிட்டு இருக்குமா, அது இங்க அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்க பாத்ரூம்ல வேற ஒரு பொண்ணை தான் காட்டுவாங்க. அவளை சுத்தி ஏதோ வியர்டா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரி இது நம்ம பிரம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்ணாடி பாப்பாளா. டக்குன்னு அந்த கண்ணாடி அப்படியே உடஞ்சு கிராக் ஆகும். இதை பார்த்து அலறி அடிச்சு அந்த பொண்ணு ஒரு ஓரமா போய் உட்காந்துருப்பா. இப்ப பார்த்தா அந்த கண்ணாடி அப்படியே நார்மல் ஆயிரும். இங்க ஏதோ தப்பா இருக்கு, இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்க செகண்ட்லயே அப்படியே அந்த பொண்ணோட கை கால் எல்லாமே அந்த பொண்ணு கண்ட்ரோலே இல்லாம மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து என்ன அந்த பொண்ணு அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் போய் நின்று இருக்கும். அப்படியே சம்பந்தமே இல்லாம அங்க போய் கை கால்ல அசைச்சுக்கிட்டு அப்படியே மேல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துரும். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இப்ப அப்படியே நம்ம ஃபா கேஷுவலா கிளாஸுக்குள்ள போவாங்களா. அப்ப அந்த காவோங்கிற பொண்ணு நேத்து என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, அந்த பக்கத்து கிளாஸ்ல மேட்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவ நைட்டு தன்னந்தனியா ஸ்விம்மிங் பூல் கிட்ட போய் மேல இருந்து குதிச்சு இறந்துட்டாளா. நம்ம ஸ்கூல்ல வர வர என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரே அமானுஷ்யமா நடக்குது. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில அவ டெஸ்க செக் பண்ணி பார்த்தா அவ டெஸ்க் கடியில ஒரு கேமரா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கூல்ல ஏதோ ஒரு பொறுக்கி பையன் இருக்கான்னு நினைக்கிறேன், அவன் தான் இந்த மாதிரில அதை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த காவ பொண்ணு சொல்லும். ஆனா இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு டீப் திங்கிங்க்கு போயிருவாங்க. அப்ப அப்படியே அந்த காவ பொண்ணு இன்னொன்னு வேற ஒண்ணு சொல்லும், என்னன்னே தெரியல வர வர டாப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்படி பண்றாங்க. அன்னைக்கு என்னன்னா வேனுங்கிற பொண்ணு இப்படி பண்ணுச்சு, இன்னைக்கு என்னன்னா மேட்டுங்கிற பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்கூல்லே நம்பர் 1 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வேற சேர்த்து சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். அவ அப்படி ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிடுவா இங்க வேற ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இப்ப கொஞ்ச நேரத்திலேயே லஞ்ச் பிரேக் விட்டுருவாங்களா. அந்த காவோங்கிற பொண்ணு தனியா நடந்து போய்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் அவளை அப்படி வாயை பொத்தி ஒரு ஓரமா கூட்டு வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான ஹெல்ப் கேட்க போறேன், நீ எனக்காக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இவ கேட்கறதே பார்த்தா ரொம்ப வியர்டா இருக்கும். உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, இப்படி திடீர்னு வந்து என் முன்னாடி நின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த காவோங்கிற பொண்ணு திட்டிக்கிட்டு இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒன்னு சொல்லுவா, எனக்காக நீ ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணு, வேற எதுவுமே நான் இருந்து கேட்கல, நீ எப்படியாண்டு திருட்டுத்தனமா ஸ்டாஃப் ரூம்குள்ள மட்டும் போகணும். ஏன்னா இப்ப நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே அந்த புதுசா வந்த ஸ்டாஃப் ஆஜின் காரணமா இருப்பணும் சொல்லி சந்தேகமா இருக்கு, அதனால தான் கேட்கறேன், ப்ளீஸ் 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 அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. ஆனா அந்த காவோங்கிற பொண்ணும் இல்லப்பா என்னாலாம் முடியாது, இது எக்ஸாம் டைம் வேற, இப்ப நான் ஸ்டாஃப் ரூம்குள்ள போனேன்னா நான் தேவையெல்லாம் மாட்டிக்குவேன், அது மட்டும் இல்லாம ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நீ தான் தேவையில்லாம பெருசா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த காவு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயினா இல்ல, நேத்து நான் கடைசியா வாட்ட பாக்குறப்ப அவ மிஸ்டர் ஆஜினை தான் போய் மீட் பண்ணா, சோ அவனுக்கும் அந்த வாட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அடிச்சு சொல்லுவா. ஆனா இதெல்லாம் கேட்ட அந்த காவுங்கிற பொண்ணு இதை வச்சு மட்டும் நம்ம ஆஜினை சந்தேகப்படவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயமும் சேர்த்து இருக்கு அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வருவா. ஆனா டக்குன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாளா. உடனே அந்த காவுங்கிற பொண்ணு கேட்கும், என்ன விஷயம் எதை சொல்ல வந்த சொல்லு அப்படின்ட்டு. அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, சொன்னதை மட்டும் செய்யறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா இப்ப சொல்லுவாளா. அவ்வளவுதான். உடனே இப்ப அந்த காவுக்கு செம கடுப்பாயிரும். எனக்கெல்லாம் சொன்னாலும் புரியாது, ஆமா 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 நீங்களா யாருப்பா டாப் ஸ்டூடெண்ட், நாங்களாம் அப்படியா நார்மலா ஒரு 80% எடுக்கணும்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும், சோ எங்களுக்குலாம் புரியாது, நீங்க தான் ரொம்ப மேதாவி அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு கிளம்பிடுவா. அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டல்ல தான் கட்டுவாங்க. நம்ம ஃபாவுக்கு அப்படி படிக்கவே முடியாது, ஃபுல்லா நம்ம ஆஜினை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாளா. சரி யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நம்மளே
நம்மளே ஸ்டாஃப் ரூம்குள்ள போய் பாத்திரலாம் அப்படின்ட்டு இப்ப நைட் நேரத்துல வாட்ச்மேன் யாருக்குமே தெரியாம ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகி கரெக்டா ஸ்டாஃப் ரூம்குள்ளயும் போயிருவா. பட் அப்பன்னு பார்த்து கரெக்டா ஆஜினும் அதே இடத்துக்கு வந்துருவான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் டக்குன்னு போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஆனா இப்ப உள்ள வந்த ஆஜின் சம்பந்தமே இல்லாம அவன் போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்துவானா. இதை வந்து நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஒளிஞ்சிருந்து பாப்பாங்க. நம்ம கூட என்னமா இது, வந்த வேலையை விட்டுட்டு சார சைட் அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்போம். ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப உத்து பாப்பாங்களா, அப்பதான் தெரியும் அவன் உடம்பெல்லாம் பார்த்து அப்படி ஃபுல்லா டாட்டூவா குத்தி இருக்கும். இதெல்லாம் பாக்குறப்ப ஆஜின் வந்து ஒரு சாதாரண டீச்சர் மாதிரியே தோணாது. என்னடா இதுன்னு அப்படி நம்ம பார்க்க ரொம்ப குழப்பமா இருக்கும். அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த ஸ்கூலுக்குள்ள வேற ஒரு இடத்துல இருந்து சேட்டை பண்ற குழந்தைங்க எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் லைட்டா பயந்துருவாங்க. அதுக்கடுத்து அப்படியே பயந்துகிட்டே இப்ப திரும்பி பின்னாடி பார்த்தா நம்ம ஆஜின் அங்க இருக்க மாட்டான். அப்புறம் என்ன, இதே பயத்தோடய நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்டாஃப் ரூம்ல இருந்து மெதுவா வெளியே வருவாங்களா. அப்ப திடீர்னு ஒரு கையை நம்ம ஹீரோயின் ஷோல்டர்லயே வந்து படும். நம்ம ஹீரோயின் ஐயோ போச்சு பேய் தான் அப்படின்னு நினைச்சு திரும்புவாங்க. ஆனா அங்க பார்த்தா வந்திருந்தது ஒரு வாட்ச்மேனு. அவன் வந்து நீ என்னம்மா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, இந்நேரம்லாம் இங்க சுத்தக்கூடாது, போ ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு இப்ப அந்த வாய்ஸ் கேட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்ச்மேனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பா. ஆனா அதுக்கு அந்த வாட்ச்மேனு இப்ப அப்படியே அவன் வாய்ஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு சேட்டை பண்ற குழந்தைங்களை பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வியர்டான வாய்ஸ்ல நம்ம ஹீரோயினை பார்த்து இதெல்லாம் சொல்லுவான். அது மட்டும் இல்லாம திடீர்னு அவன் கையில இருந்த குச்சியை வச்சு அவன் மண்டையவே நல்லா போட்டு அடிச்சுக்குவான். இதெல்லாம் பார்த்துக்கடுத்து நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சிருவா. ஆனாலும் அந்த வாட்ச்மேன் விடாம நம்ம ஹீரோயினை துரத்தி எப்படியோ பிடிச்சிருவான். அடுத்து என்ன, இவன் கையில வச்சிருந்த அந்த கட்டையை வச்சு ஒரே போடு நம்ம ஃபா மண்டையிலேயே, நம்ம ஃபாவோட மண்டையில இருந்து இப்ப ரத்த வர ஆரம்பிச்சிரும். அவ்வளவுதான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு மாதிரி கிளாரா தான் எல்லாம் தெரியுமா. அப்ப அந்த வாட்ச்மேன் நீ மிஸ்பிஹேவ் பண்ணிட்ட, உன்ன நான் பனிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு திரும்பி அந்த கட்டையை ஓங்குவான். இப்ப கரெக்டா ஒரு நீளமான ஹேண்ட் கஃப் வந்து அப்படியே அந்த வாட்ச்மேன் கால்லயே மாட்டும். இப்ப அப்படியே அந்த வாட்ச்மேனை ஏதோ ஒண்ணு தரன்னு பிடிச்சு இழுத்துட்டு போகுமா. நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் அது யாருன்னு சரியாவே தெரியாது. அப்புறம் தான் பார்த்தா நம்ம ஆஜின்னு, அவன் கெட்டப்பே வேற மாதிரி இருக்கும். இப்ப அவன் அப்படியே போட்டு அந்த வாட்ச்மேன் அடி பொளந்து எடுப்பான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஆஜின் அப்படியே அந்த வாட்ச்மேன் தலையில கை வச்சு ஏதோ ஒரு மந்திர மாதிரி சொல்லுவானா. இப்ப அப்படியே அந்த வாட்ச்மேன் மயங்கி விழுந்துருவான். அடுத்து இப்ப அந்த ஆஜின் நம்ம ஃபா கிட்ட தான் அப்படி நெருங்குவான். அடுத்து டக்குன்னு இங்க சீன் கட் ஆகி நம்ம ஹீரோயின் இப்ப திரும்பி ஹாஸ்டல்ல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தலையில ஒரு காயம் கூட இருக்காது. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓ அப்ப இவ்வளவு நேரம் நம்ம கண்டதெல்லாம் கனவா அப்படிங்கிற மாதிரி. இதே கன்ஃபியூஷனோடயே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போனா அந்த வாட்ச்மேன் அங்க நல்லா தான் இருப்பான். சரி ஓகே, அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கெட்ட கனவு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணி அப்படியே அவ போன்ல ஏதோ ஒன்னு பார்த்துட்டு நடந்து போய்கிட்டே இருப்பாளா. அப்ப தெரியாதனமா ஒரு ஏணியை இடிச்சு விட்டுருவா. அப்புறம் என்ன, பொத்துன்னு ஒரு சத்தம். என்னன்னா அந்த ஏணியில நம்ம ஆஜின் தான் இருந்திருப்பான் போல. அவன் கையில ஒரு பக்கெட் பூரா தண்ணி வேற இருந்திருக்கும். அந்த தண்ணி இப்ப அப்படியே நம்ம ஃபார்மால மொத்தமா ஊத்திக்கும். அப்புறம் என்ன, நம்ம ஆஜின் ஐயோ தெரியாம உமால தண்ணியை கொட்டிட்டேன், மன்னிச்சுக்கோ, இந்த டவல் வேணுமா, ஐயோ இது அழுக்கா இருக்கு, நான் வேற ஏதாவது டவல் எடுத்துட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மெச்சூரிட்டி இல்லாத பையன் மாதிரி பேசுவானா. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஃபாக்கு சிரிப்பு தான் வரும். இவன் இப்படி இருக்கான், இவனே நம்ம சந்தேகப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பா. உடனே நம்ம ஆஜின் கேட்பான் எதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாம சிரிக்கிற அப்படின்ட்டு. அதுக்கு அப்படியே நம்ம ஃபா சிரிச்சுக்கிட்டே அது ஒண்ணும் இல்ல, எனக்கு இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல புதுசா ஒருத்தவன தெரியும், அவனையும் ஒன்னையும் கம்பேர் பண்ணி பார்த்து நினைச்சு சிரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே நம்ம ஆஜினும் பெருசால அது ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். சரி வா, உன் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பாயில் ஆயிருச்சு, என் ஆஃபீஸ்ல அடிஷனலா வேற ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கேன் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஸ்டாஃப் ரூம் கூட்டு போயிருவானா. அங்க போனே நம்ம ஆஜின் பரவாயில்லையே உனக்கு சிரிக்கலாம் தெரியுமாஃபா, ஏன்னா இங்க நான் வந்ததுல இருந்து உன்னை உருங்கிற மூஞ்சியோட தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு ஃபா என்ன பண்றது சார், என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு, ரொம்ப வியர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே நம்ம ஆஜின் நீ எதை பத்தி பேசுற, இப்ப கூட என்கிட்ட சொன்னியே உன் கனவுல ஒரு பையன் வந்தா அவனுக்கு எனக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குன்ட்டு, அந்த வியர்டான பையனை பத்தி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு உடனே டக்குன்ட்டு நம்ம ஃபா ஒரு பாயிண்ட பிடிச்சிருவா. மவனே மாட்னியா, நான் ஒரு பையனை மீட் பண்ணேன், அவனுக்கும் உனக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு தான் சொன்னேன், பட் நேத்து நைட் எனக்கு கனவு வந்துச்சுன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணவே இல்லையே, அப்போ நேத்து நடந்தது எல்லாமே உண்மை, கனவு கிடையாது. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னால எப்படி அதை கனவு மாதிரியே மாத்த முடிஞ்சிச்சு, நேத்து என் தலையில அடிபட்டு இருந்துச்சு, ஆனா இப்ப அந்த அடி சுத்தமா இல்ல, அப்ப நீ யாரு, இந்த ஸ்கூல்ல நடக்கிற பிரச்சனைக்கும் உனக்கும் ஏதோ ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்லுவா. ஆனா இப்பயும் நம்ம ஆஜின் நீ என்ன சொல்ற எனக்கு எதுவுமே புரியல அப்படிங்கிற மாதிரி மழுப்ப பாப்பானா. ஆனா நம்ம ஹீரோயினா நீ என்கிட்ட இந்த மழுப்புற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் எல்லாத்தையும் ஆதாரத்தோட தான் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அதுவும் கரெக்டா டாப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நடக்குதுன்ட்டு நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன், அதனால தான் இந்த ஸ்கூலை சுத்தி நிறைய இடத்துல கேமரா வச்சிருந்தேன், அது பாவம் உனக்கு தெரியாது, ஆனா அது மூலியமா தான் நீ வசமா மாட்டிக்கிட்ட அப்படின்ட்டு இப்ப அவ போன் எடுத்து காட்டுவாளா. அதுல நேத்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திருப்பான்ல, அது வந்து அப்படியே ஒரு போட்டோவா கேப்சர் ஆயிருக்கும். சோ இதத்தான் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படி நடந்து வரப்ப நம்ம ஆஜின் மேல இடிச்சிருப்பா. சோ இவளுக்கு ஆஜின் மேல 100% இப்ப சந்தேகம் இருந்திருக்கும். அதுக்காகத்தான்
அவன் கிட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இப்ப இந்த ஸ்டாஃப் ரூம்ல வந்து லாக் பண்ணலாம்னு சொல்லி இவன் நினைச்சிருப்பா. ஆனா நம்ம ஆஜினி எப்படிப்பட்டவன்ட்டு இவளுக்கு இன்னும் ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்காது. இவ அப்படியே ஒரு ஆர்வ கோளாறுல எல்லாத்தையும் உளறிடுவா. வேனு, அடுத்து மேட்டு. சோ உன்னோட தேர்ட் விக்டிம் யாரு? நான் தானே. ஏன்னா நான் ஒரு ஃபைலை செக் பண்ணேன். அதுல டாப் ஸ்டூடெண்டா ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. தேர்ட் இருந்தது நான் தான். அது மட்டும் இல்லாம என் டெஸ்க் கடியில ஒரு உடஞ்ச கண்ணாடி இருந்துச்சு. அதுல ஒரு கர்ஸ் வேற எழுதி இருந்துச்சு. இதுவும் ஓ வேலை தானே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு உடஞ்சு போன கண்ணாடி எடுத்து நம்ம ஆஜின் முன்னாடி காட்டுவாளா. இத பார்த்தனே நம்ம ஆஜினுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும். இதை எப்ப நீ பார்த்த? இது எங்க இருந்து உனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் இப்ப கேள்வியா கேட்பான். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம ஃபா பதில் சொல்லாம நீ யாருடா, எதுக்குடா இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அப்புறம் என்ன, போடு ஒரு மந்திரத்தை அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஆஜின் ஒரு மந்திரத்தை போடுவான். அவ்வளவுதான். அதே இடத்துல அப்படியே நம்ம ஃபா அன்கான்சியஸ் ஆயிருவா. அடுத்து இப்ப நம்ம ஃபா கண்ணை திறந்து பார்த்தா அவ ஒரு மாதிரி ஒரு டிமானிக்கான ரூம்ல இருப்பா. அது மட்டும் இல்லாம அவ கையெல்லாம் கெட்டி தொங்க விட்டுருப்பான். நம்ம ஃபா கத்துவா, டே என்ன மட்டும் இப்படி கலட்டி விடல, உன்னை நான் கண்டிப்பா கொன்று வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு அப்படியே நம்ம ஆஜின் ஒரு மாதிரி ரெக்கார்டு டோன்ல, என்ன நீ கொல்றியா, உன்னை இப்ப நான் கொல்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி திரும்பி ஒரு மந்திர வார்த்தையை போடுவான். இவன் அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்ம ஃபாக்கு அப்படி தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரியே இருக்கும். சரி போச்சு, நம்ம ஆஜின் இவளை கொலைதான் பண்ண போறான் அப்படின்னு நினைச்சா இவ ஒரு பக்கம் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திக்கிட்டு இருப்பா. நம்ம ஆஜின் திடீர்னு பொறுமையாரு, காமாயிரு, என்ன நம்பு, இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்படியே அவன் அந்த மந்திரத்தை 3 தடவை போடுவான். 3 தடவையும் நம்ம ஃபா அப்படி தண்ணியில மூழ்கிற மாதிரியே தான் அவளுக்கு ஃபீல் ஆகும். அடுத்து இப்ப கடைசியா மந்திரத்தை போட்டோனையும் நம்ம ஃபா டக்குன்னு அந்த தண்ணியில இருந்து வெளியே வர மாதிரி இருக்குமா. பார்த்தா இப்ப ஒரு பாத் டப்ல இருந்து வெளியே வருவா. அப்படியே அந்த பாத் டப்புக்கு சுத்தி நிறைய கேண்டில்ஸா ஏத்தி வச்சிருப்பான் இந்த ஆஜின். நம்ம ஃபாக்கு ஒண்ணுமே புரியாது. அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒரு ஐடியாவும் இருக்காது. அப்ப உடனே அந்த ஆஜின், பரவாயில்ல எப்படியும் கர்ஸ்ல இருந்து நீ பொழைச்சுக்கிட்ட போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டணும் அப்படியே நம்ம ஃபா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவா. ஆனா அவ எடுக்கிற வாமிட் எல்லாமே ஒரு மாதிரி அப்படியே பிளாக்கா மாறிடும். நம்ம ஃபாக்கு சுத்தமா என்ன நடக்குதுன்ட்டு ஒரு ஐடியாவும் இருக்காது. இப்பதான் ஆஜின் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவான். உனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குன்னு எனக்கு புரியுது. என்னடா திடீர்னு இவன் நம்மளை கட்டி வச்சிருந்தான், அதுக்கடுத்து நம்ம தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி இருந்துச்சு, இப்ப பார்த்தா நம்ம ஒரு பாத் டப்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீ ரொம்ப குழப்பத்தோட தான் இருப்ப. இதுக்கெல்லாம் காரணம் உன்னை யாரோ கர்ஸ் பண்ணிருக்காங்க, அதனால வந்து ஹாலுசினேஷன் தான். இப்ப நான் மந்திரம் போட்டு அதை சரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். சோ இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோ ஒரு சாதாரண டீச்சரே கிடையாது. அவன் இந்த மந்திரங்கள்லாம் தெரிஞ்ச விசார்டு மாதிரி. அதுக்கடுத்தா நம்ம ஆஜின் சொல்லுவான், அவன் எதுக்கு இங்க உண்மையிலே வந்திருப்பான்னா அவனோட மெயின் வேலையே இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்றவங்கள ஸ்டாப் பண்றதான் போல. ஏன்னா இவன் வந்து ஒரு நல்ல மேஜிக் பண்றவன். ஆனா பிளாக் மேஜிக் பண்றவங்க எல்லாருமே யாரான ஒரு ஆளுக்கு கெடுதல் நினைக்கணும்னு சொல்லி பண்றவங்க தான். சோ இந்த ஸ்கூல்ல அந்த மாதிரி யாரோ பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச கடுத்துதான் நம்ம ஆஜின் இங்க ஒரு டீச்சர் மாதிரி வந்திருப்பான். சோ ஃபர்ஸ்ட் அந்த 2 பொண்ணுங்களும் இந்த மாதிரி வியர்டா நடந்துகிட்டதுக்கு காரணமே யாரோ உங்க ஸ்கூல்ல பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆஜின் சொல்லிக்கிட்டு இருப்பானா. இவன் சொல்ல சொல்ல யாரோ ஒரு ஆளு அந்த உடஞ்ச கண்ணாடியெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மாஸ்க போட்டு பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோனுக்கு அப்படி ஒரு மாதிரி அள்ளு விடும். இதெல்லாம் சொன்னது பத்தாதுன்ட்டு கடைசி ஆஜின் இன்னொரு விஷயத்த சொல்லுவான் பார்க்கணும். இப்போ அந்த பிளாக் மேஜிக் பண்றவனோட அடுத்த டார்கெட் நீ தான். இப்போதைக்கு நான் உன்னை டெம்பரவரியா தான் காப்பாத்திருக்கேன். உன்னை இதுல இருந்து ஃபுல்லா காப்பாத்தி அந்த ரியல் கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா நீ ஃபர்ஸ்ட் சேஃப்டியா இருக்கணும். அதனால இன்னையில இருந்து நீ ஏன் கூட தங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கா என்னடா இது, இவன் தான் இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு சொல்லி பார்த்தா அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வைக்கிறதுக்காக தான் இவன் வந்திருக்கானா. அப்ப அந்த பிரச்சனை எல்லாம் பண்றது யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிப்பாளா. இதே இடத்துல இந்த எபிசோட் முடிஞ்சிரும். சோ அடுத்து இந்த பிளாக் மேஜிக்னால நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் பிரச்சனை வருமா, உண்மையில இந்த பிளாக் மேஜிக் பண்றது யாரு, அது எதுக்காக கரெக்டா டாப் ஸ்டூடெண்டா பார்த்து பண்றாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை.